சரி யாருங்க இந்த சித்ரா அப்படின்னு பார்க்க போனோம்னா கூண்டாஸ் சட்டத்தில் உள்ளே போயிட்டு வந்த ஒரு பர்சன் தான் சித்ரா. அது சும்மா கிடையாது, தான் பொண்ணையே வச்சு மேட்ரிமோனியல் ஸ்கேமில் ஈடுபட்ட ஒரு பர்சன் தான் சித்ரா. அப்சீன் மெட்டீரியல்னு சொல்லுவோம் நம்ம லீகல் லாங்குவேஜில். நியூடாக இருக்க வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ், அரைகுறையா ட்ரெஸ்ஸோட இருக்க ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே அனுப்புறது. 21 வயசு தான் அவங்களுக்கு. அப்போவே 21 வயசுல இத்தனை ஆண்களை ஏமாத்திருக்காங்க. அவங்க லிஸ்ட் எங்கேயோ போகுது, பெருசா போயிட்டே இருக்கு லிஸ்ட். ஸோ அதுவும் வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு கார்னர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல த்ரூ ஆன்லைன் மேட்ரிமோனில ஸ்கேம் பண்ணி தான் அவங்க ஏமாத்திருக்காங்க. மொத்த குடும்பமும் இதுக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு கேவலமான பேக்ரவுண்ட் வச்சுட்டு சொசைட்டிக்குள்ள திரும்ப வர அவங்க எடுத்த ரோல் தான் இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கும். உதயா சுமதி ஆகட்டும், அவங்களெல்லாம் உள்ள எடுத்திருக்காங்க. அவங்க தான் ஒரு ஆள் லீகலாக போய் இப்போ கம்ப்ளைண்ட் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம திவ்யா கலச்சி ஆகட்டும், ரவுடி பேபி சூர்யா ஆகட்டும், திருச்சி சாதனா, அப்புறம் சிக்கந்தர்னு ஒருத்தர் என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிங்கி பாய், இவங்க எல்லாம் யாருமே இன்னும் அந்த கட்டத்துக்கு ரியாக்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது இவங்க யாருமே இந்த இடத்துல லீகலாக போயிட்டு எதுவுமே அப்ரோச் பண்ண கிடையாது. அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சஸ்பெக்டாக இருக்கு அந்த இடத்துல. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம் ப்ரெஸ்ஸில் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க, ஓகே. எஸ்பி ஆஃபீஸில் நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஓகே. பட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ஆதாரம் என்ன? இவங்க தான் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணலாம். பட் இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணது ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இத்தனை பேருன்றதை தாண்டி இன்னொன்று இவங்க ஃபேம்காக பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க எல்லா விஷயமும். 18 வயசு கீழே இருக்க ஆண் பிள்ளைகளை வச்சு இவங்க கே செக்ஸில் ஈடுபடுறாங்கன்றதா விஷயம் ஒரு கம்ப்ளைண்ட். ரெண்டாவது, இத்தனை பேர் அவங்க உள்ள எழுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப் நிறைய செக்ஸ் சாட்ஸ் குரூப் இருக்கு, அது இல்லாமல் ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் ஆப்ஸ் அவன் ஃபோனில் இருந்தது அப்படிங்கிற எப்படி சொல்கிறது, ரொம்ப சிவியாரிட்டியான ஒரு க்ரைம் ரிலேட்டட் ஒரு குற்றங்களை தான் இவங்க வந்து இங்கே முன் வச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் சுமத்தப்பட்டும். வணக்கம் சார். ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம்னா அது இந்த யூடியூபர்ஸுடைய இஷ்யூஸ் அப்படின்றது. குறிப்பாக மக்கள் பார்வை சித்ரா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதில் நிறைய பேரை வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. திவ்யா கலச்சியில் ஆரம்பித்து நிறைய பேரை சொல்கிறாங்க. இப்போது இவங்க திரும்ப ரியாக்ட் பண்ணும்போது இல்லை சித்ரா தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபேக் பண்ணுறாங்க, அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன நடக்குது? இதில் என்னென்னா, ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது இமீடியட் ரியாக்ஷன் தான். பட் சித்ரா விஷயத்தில் பெருசாக பார்க்கப்படுறது அதுதான். ஏன்னா அவங்க என்ன அவங்கள தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அடையாளம் வேறு, அதை நான் சொல்கிறேன். இப்போ அவங்க எப்படி அவங்கள அடையாளம் படுத்திக்கிறாங்க அப்படின்னா, தான் ஒரு வளர்ந்து வரும் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஏங்க அது சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தாங்க. அது ஏன் வளர்ந்து வரும் என்ன வளர்ந்த என்ன அந்த கான்செப்டே அந்த இடத்துல கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இது ஏன் வந்துட்டு பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக பண்ணப்பட்டதா இல்லை நிஜமாவே இவங்க ரியாக்ட் பண்ணாங்களான்ற ஒரு கேள்வி வருது. இப்போ அதுக்காக நான் அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, சொசைட்டிக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல வரல. கொடுக்கறது எல்லாமே ஒரு பக்கம் கேவலமான கண்டென்ட்டாக தான் போயிருக்கு. ஆனாலும் தேவையில்லாமல் இப்போ உதயா சுமதி ஆகட்டும், அவங்களெல்லாம் உள்ளே எடுத்திருக்காங்க. அவங்க தான் ஒரு ஆள் லீகலாக போய் இப்போ கம்ப்ளைண்ட் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு இல்லை இவங்க பண்ணுறது எல்லாமே தப்பு, அவங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கோ காமிக்கிட்டோம், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்ற பட்சத்தில் பொது வெளியில் மன்னிப்பு கேட்கணும், இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஆர்எல்ஸ் என்னோட சட்ட விதமான விஷயங்கள் நான் தொடர்வேன், நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் மற்றவங்க யாரும் அஃபிஷியலாக போகல இந்த இடத்துல. அதாவது சொன்ன திவ்யா கலச்சி ஆகட்டும், ரவுடி பேபி சூர்யா ஆகட்டும், திருச்சி சாதனா, அப்புறம் சிக்கந்தர்னு ஒருத்தர் என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிங்கி பாய், இவங்க எல்லாம் யாருமே இன்னும் அந்த கட்டத்துக்கு ரியாக்ட் பண்ணல. பட் ஆனால் மாறி சேனல்ஸில் உட்காந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாக ஏன்னா இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஸ்டோரி யார் வேணால் பேசலாம். பட் நம்ம வந்து லீகல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்க வைக்கணும், ஏன் இது நடக்கலை, எதனால் சஸ்பெக்ட் இருக்குது லீகல் பர்ஸ்பெக்டிவில் அப்படின்றத தான் நம்ம பேச இங்கே இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க யாருமே இந்த இடத்துல லீகலாக போயிட்டு எதுவுமே அப்ரோச் பண்ண கிடையாது. அதுவே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சஸ்பெக்டாக இருக்குது அந்த இடத்துல. ரெண்டாவது, ஓகே ஏங்க அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்ட் ஆகிடுமா சித்ரா அப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வீடியோஸ் பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போவாங்க திவ்யா கலச்சி கார்த்தி அங்கே இருப்பாங்க, கண்டிப்பாங்க சமூக சீர்கேடான விஷயத்த போடாத அப்படின்வாங்க. ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், ஜஸ்ட்டு அந்த விஷயத்துக்காக போயிருக்கணும். ஆனால் அவங்க இதில் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, என்னோட பணமான, ஏன்னா மக்கள் பார்வை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் யூடியூப் சேனல், என்னோட பணமான 2 லட்சம் ரூபாயை அவங்க ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் அகெயின் அது சொசைட்டிக்காக இல்லை, சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இல்லை, 1-on-1 பர்சன் டு பர்சன், அந்த விஷயத்துக்காக தான் நான் அங்கே போனேன். அப்படியே கார்த்தி அங்கே பார்த்தோன்னே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், சமூக சீர்கேடான விஷயம் நிறைய பேர் பார்க்குறாங்க, செக்ஷுவலாக போடுறீங்கன்ற ஒரு விஷயத்த அவங்க இடத்துல கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம் ப்ரெஸ்ஸில் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க, ஓகே. எஸ்பி ஆஃபீஸில் நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஓகே. பட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது? ஒன்று. ஒரு வேளை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா போலீஸ் இந்நேரத்துக்கு ஏதோ ஒரு ப்ரிலிமினரி
இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க சுமத்தின குற்றங்கள் வந்து சின்ன குற்றம் கிடையாது. இல்ல அப்படி சொல்ல முடியுமா? ஒரு பொதுவெளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே நான் பண்ணல அப்படின்ற பட்சத்துல நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே போலீஸ் ரியாக்ட் சொல்ல பண்ணுவாங்க. முடியாது. நான் அதுதான் இந்த இடத்துலயுமே அதுவுமே இந்த இடத்துல டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஒரு ப்ரெஸ்ன்றது நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்புறது ப்ரெஸ்ஸை தான் நம்புறோம். ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஆகட்டும், ஒரு மீடியாவாகட்டும், எல்லாமே நம்ம நம்புறது என்னன்னா கரெக்டான விஷயத்த கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ப்ளஸ் இன்னைக்கு உலகத்துல என்ன மாதிரி அநீதிகள் நடக்குதுன்றதை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நியாயம் அநியாயம்ன்ற விஷயத்த நம்புறோம். அப்படி இருக்க ப்ரெஸ் அவ்வளோ பேர் ஒன்று கூட்டிருக்காங்க. அதுவும் ப்ரெஸ் கிளப்லேயே இந்த விஷயம் நடக்குதுன்னா அப்போ அவங்க பேசிக் ப்ரூஃப் இல்லாமல் அவங்க இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு இன்டர்வியூக்கும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது நிஜமானால் போலீஸே இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலைன்றதும் ஒரு கேள்வி இங்கே வருது. ஏன்னா இது சும்மா சின்ன விஷயம் கிடையாது. என்னை அடிச்சுட்டாங்க, உதச்சிட்டாங்க, என்னை திட்டாங்கன்ற விஷயம் இந்த இடத்துல கிடையாது. 18 வயசு கீழே இருக்க ஆண் பிள்ளைகளை வச்சு இவங்க கே செக்ஸில் ஈடுபடுறாங்கன்றதான் விஷயம். ஒரு கம்ப்ளைண்ட். ரெண்டாவது இத்தனை பேர் அவங்க உள்ளே இழுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பு நிறைய செக்ஸ் சாட்ஸ் குரூப் இருக்குது. அது இல்லாமல் ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் ஆப்ஸ் அவன் ஃபோனில் இருந்தது. அப்படிங்கிற எப்படி சொல்கிறது ரொம்ப சிவியாரிட்டியான ஒரு க்ரைம் ரிலேட்டட் ஒரு குற்றங்களை தான் இவங்க வந்து இங்கே முன் வச்சுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் சுமத்தப்பட்டும் ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை? இன்னும் அது ஆண் பிள்ளைகள் எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எல்லா சந்தேகங்களும் இதில் நமக்கு எழுது. ஏன்னா அவங்க சொல்லும்போது 200+ ஆடியோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, நான் பார்த்துருக்கேன் அப்படின்றதெல்லாம் ஒரு இவங்க ஆடியோ கூட கோட் பண்ணாங்க. எஸ், காமிச்சிருப்பாங்க. இவங்க தான் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணலாம். பட் இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணது ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இவங்களோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்கு? ஒருவேளை பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இத்தனை இல்லை பேர் மேல. ஏன்னா இத்தனை பேருன்றதை தாண்டி இன்னொன்று இவங்க ஃபேம்காக பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க எல்லா விஷயமும். ஏன்னா இப்போ ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வராங்க செய்கிறாங்க அப்படின்னும் போது ஓகே அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. வந்து எல்லா இடத்துலையும் தான் வந்துட்டு ஒரு வளர்ந்து வரும் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அப்போ ஃபேம் வர நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு ஒத்துப்பீங்களா எப்படி இந்த விஷயத்தில் தெரியல. ஸோ அதுவுமே ஸ்டில் நமக்கு அது புரியாத ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. பட் அவங்க ஆடியோ நோட் காமிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையும் தாண்டி நம்ம ஒரு 2% ஒரு இதில் இன்வால்வ்டுனா அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, அவங்களோட பின்புலன் என்னன்னு நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி பார்க்கும்போது இதை ஒரு சில யூடியூபர்ஸ் தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணக்கூடியவங்க தான். சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஓகே தப்பு தான், அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு ஆக்ஷன் எடுக்கணும், எல்லாமே ஓகே தான், ஃபைன் லீகல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து. சரி யாருங்க இந்த சித்ரா அப்படின்னு பார்க்க போனோன்னா கூண்டாஸ் சட்டத்தில் உள்ளே போயிட்டு வந்த ஒரு பர்சன் தான் சித்ரா. அது சும்மா கிடையாது, தான் பொண்ணையே வச்சு மேட்ரிமோனியல் ஸ்கேமில் ஈடுபட்ட ஒரு பர்சன் தான் சித்ரா. அதுவும் அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சு அமுதா வெங்கடேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியில் தான் அவங்க அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா 2018 நமக்கு ரெஜிஸ்டர் ஆன ஒரு கேஸ். 16லேருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. 18 சைபர் கிரைமில் கோயம்புத்தூரில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு கேஸ் தான் அது. அதாவது ஸ்ருதி அப்போ வந்து ஆடி போன ஆவணி மூவியில் வந்து கோலிவுட் இது அவங்க வந்து அப்ராடில் படிச்சுட்டு இருந்தாங்க. 21 வயசு தான் அவங்களுக்கு. அப்போவே 21 வயசில் இத்தனை ஆண்களை ஏமாற்றிருக்காங்க. அவங்க லிஸ்ட்டு எங்கேயோ போகுது, பெருசாக போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. ஸோ அதுவும் வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு கார்னர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல த்ரூ ஆன்லைன் மேட்ரிமோனியில் ஸ்கேம் பண்ணி தான் அவங்க ஏமாற்றிருக்காங்க. மொத்த குடும்பமும் இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கு. அந்த ஸ்ருதியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ருதிங்கிற பேரில் போகல, ஃபஸ்ட்டு மைத்திலி வெங்கடேஷன்ற பேரில் போயிருக்காங்க. ஸோ இது ஓகே, இதில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க நம்ம அப்படி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை ரிலேட் பண்ணலாம். ஆமாம் மொத்த ஃபேமிலியை இன்வால்வ்டு அப்படின்னு சீட்டிங் போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆண்களையாக மேட்ரிமோனியல் விஷயம் வச்சு சீட் பண்ணுறது. கிரிமினல் கான்ஸ்பைரசி போட்டிருக்காங்க, அதாவது 420 120B போட்டிருக்காங்க. அதாவது கூட்டாக சேர்ந்து ஒரு சதித்திட்டம் தீட்டி ஒருத்தவங்களை ஏமாற்றணுன்ற நோக்கோட செயல்படுறது. அப்போ இந்த மேட்ரிமோனியல் ஸ்கேம்ன்றது மொத்த ஃபேமிலியே போட்ட பிளானு ஸ்கெட்ச் இந்த இடத்துல. ஸோ இது 2வது செக்ஷன். 3வது செக்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா செக்ஷன் 66A ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். ஏன்னா போலீஸ் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா அந்த ஸ்ருதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்சீன் மெட்டீரியல்னு சொல்லுவோம் நம்ம லீகல் லாங்குவேஜில், நியூடாக இருக்க வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ், அரைகுறையா ட்ரெஸ்ஸோட இருக்க ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே அனுப்புறது, அந்த விஷயத்தையும் அவங்க ஸ்ருதி பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா 406 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை கொடுத்து ஒருத்தவங்களை ஏமாத்துறது பணம் வாங்கி. இதில் மொத்த குடும்பமே சேர்ந்து 2,05,00,000 ரூபாய் இங்கே ஏமாற்றிருக்காங்க. அதில் இந்த பாலமுருகன் அப்படிங்கிற பர்சன் கிட்ட தான், ஜெர்மனியை சார்ந்த அந்த பர்சன், அவர்கிட்ட தான் 45 லட்ச ரூபாய் ஏமாற்றிருக்காங்க. சரி இது எப்படிங்க ஒரு கட்டமாக அப்புறமா தெரிய வந்தது அப்படின்னா அப்புறம் இது இவ்வளோ பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க. அதனால தான் கூண்டாஸ் போடப்பட்டது. ஏன்னா கூண்டாஸே என்ன அப்படின்னா ஒரு நேச்சர் ஆஃப் க்ரைமை திரும்ப நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து கூண்டாஸ் கீழே வரும் அது. ஸோ அப்படி தான் இதில் வந்து கூண்டாஸ் போடப்பட்டதுக்கான விஷயம் பார்க்கப்படுது. சரி ஓகே, அப்படி என்னங்க இவங்க எல்லாமே ஃபேமிலி இருக்காங்க எல்லாமே பண்ணாங்க அப்படின்னும் போது இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஃபோட்டோஸ் கூட இல்லையே. அந்த பாலமுருகன் அப்படிங்கிற பர்சன் கூட அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு.
ஃபோட்டோஸே இல்லையா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ரொம்ப சேஃபாக கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இவங்க யூகே போயிட்டு வந்திருக்காங்க. அவர் கோயம்புத்தூர் வந்து இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான மொத்த செலவுகளையும் பார்த்தது இந்த ஃபர்ஸ்ட் பர்சனான பாலமுருகன் தான் பார்த்துருக்காரு. ஸோ வந்து சரிவா நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணலாம். அப்போ என்கேஜ்மெண்ட்னா ஃபோட்டோஸ், ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்றது எல்லா விஷயமும் இருக்குல்ல. இப்போ ஸ்ருதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ பக்கா பிளான்டு பாருங்க இது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அலர்ஜி, என் ஸ்கின்னு வந்துட்டு பர்ன் ஆகிடும், அதனால் ஃபோட்டோஸ் வேண்டாம், ஃபோனில் கூட ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க அலோவ் பண்ணல. ஆனால் அவங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட் அந்த இடத்துல ஆயிருக்கு. பட் இது அந்த ஃபோன் கான்வர்சேஷன்ஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வச்சு தான் இது சைபர் கிரைமில் பெரிய விஷயமா கேஸாக ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. ஒன்று. சரி, அடுத்தது எத்தனை ஆண்களை தாங்க இவங்க ஏமாத்திருக்காங்க? அட்லீஸ்ட் வெளியே வந்த ஆண்கள் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி மூல முடுக்கு ஆஃப் தமிழ்நாடு எல்லாமே இருக்குது. அதான் அந்த பாலமுருகன்ற பர்சன் சேலம் எடப்பாடியை சார்ந்தவர். பட் த்ரூ அப்ராட்லேருந்து ஆன்லைன் இவங்க 2016 இவங்களோட ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறாங்க அதில். ஸோ 17 இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அடுத்த பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் இருக்க பர்சன் சந்தோஷ்குமார், அடுத்தது நாகப்பட்டினம் ராமச்சந்திரன், அப்புறம் சென்னையை சார்ந்த விஜய் அமுதன் வெங்கடேஷன் அப்படிங்கிற பர்சன், அதுக்கப்புறம் ஊட்டி கதிரவன் கணேஷ், பெங்களூர் அருண்குமார், கிருஷ்ணகிரி விஜய், நெல்லை இசைக்கு முத்து. இதில் எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணால் மணி காசு, அட் த எண்ட் ஆஃப் த டே காசு. ஸோ இதுதான் விஷயம். அவங்க பெயிலில் உள்ளே போயிட்டு வெளில வந்தாங்க. பட் ஏங்க ஒன்றுமே இல்லை, இந்த கேஸ் நான் உடச்சிருக்கணும்ல. இன்னைய டேட் வரைக்கும் அந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சித்ரா தான் என்னுடைய அம்மான்றதை அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்க இல்லையா, ஒரு 1.5 வருஷம் கழித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. போட்டுட்டு என்னை சொசைட்டி இந்த மாதிரி டிஃபேம் பண்ணுது, எங்கள் ஃபேமிலியே மொத்தமாக டார்கெட் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டதின் பெயரில் அந்த பெட்டிஷனில் என்ன ஆர்டர் வருதுன்னா, கோயம்புத்தூரில் இருக்க கமிஷன் ஆஃபீஸில் சைபர் கிரைமில் கூப்பிட்டு இவங்களை விசாரிக்க சொல்கிறாங்க. இவங்களை அங்கே சம்மன் அனுப்பி விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. விசாரணைக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே போயிட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மீடியாவில் கண்டபடி பேசுகிறாங்க, இவங்க என் வாடகை அம்மா வாடகை அப்பான்றாங்க, என்னையும் என் தம்பியும் எங்கெங்கேருந்தோ தூக்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தம்பி சுபாஷ்ன்னு சொல்லிட்டு 19 வயசு தான் அப்போது. இப்போது இன்னொருத்தர் வந்து அவங்க அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு தந்தை அப்படின்னு சொல்லப்படுது. அவர் பேர் வந்துட்டு பிரசன்ன வெங்கடேஷ் இந்த இடத்துல. ஸோ அவங்க என் ஒரிஜினல் அப்பா அம்மாவே இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க முடியும், அவங்க என்னோட தாய் தான், என்னை பெற்றெடுத்த தாயின்னு சொல்லி அவங்களே கண்ணீர் விட்டு அந்த இடத்துல அவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமேல் சித்ராவே வந்து எனக்கும் ஸ்ருதிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் யாருமே அந்த இடத்துல அக்செப்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சீட்டிங் பேக்ரவுண்டை வச்சுட்டு, ஒருவேளை இது இப்படி பார்க்கலாம், அவ்வளோ பெரிய ஒரு கேவலமான பேக்ரவுண்டை வச்சுட்டு சொசைட்டிக்குள்ளே திரும்ப வர அவங்க எடுத்த ரோல் தான் இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்குமோ? கண்டிப்பாக இன்றைக்கி தப்பு பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, நான் திருந்திட்டேன்னு காட்டிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ரோல் எடுத்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஒரு மறைக்கப்பட வேண்டிய விஷயம், மக்களை ஏமாற்ற வைக்கிறதுக்கான நம்ப வைக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவும் இந்த ட்ரஸ்டாகவும் பார்க்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்டை மாற்றணும், இல்லை உண்மையாகவே நான் நல்ல விதமாக என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னா நல்ல விஷயத்தை தானே செய்வாங்க. அகைன் ஒரு கான்ட்ரவர்சியை கொண்டு வர வாய்ப்பு இல்லையா? அப்போ அவங்க சொல்கிறதுல ஏதாவது, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிறதுல ஏதாவது ஒரு ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு புரியுதா? எப்படி எடுத்துக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இதுவாகுது, ஃபேக்ட் இருக்குன்றதை தாண்டி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சோஷியல் மீடியா பேஜில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னு அந்த இடத்துல போடலை. ஒரு ப்ரெஸ் அஃபீஷியல் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் கூப்பிட்டு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க தைரியமாக கொடுக்குறாங்கன்னா அப்போது ஏதோ ஒரு விஷயம், ஏன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஒரு அந்த பையன் பேசின ஆடியோ அது எல்லாமே ஃபேப்ரிகேட்டடா அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் தான் தெரிய வரும். இன்வெஸ்டிகேஷனில் ஃபாரன்சிக்கு அனுப்பப்படும் அந்த விஷயம் அது எல்லாமே அடுத்தடுத்து தான் தெரியவிடும். பட் இப்போ அவங்ககிட்ட ப்ரைமா ஃபேஸேக்காக ஏதோ ஒரு ப்ரிலிமினரி விஷயம் இருக்க மாதிரி தான் இருக்குது. இல்லைனா அவங்க அவ்வளோ பேர் ஒரு சோஷியல், ஏன்னா அந்த மீடியா பீப்புள் யாரும் அவங்களுக்கு பர்சனலாக சம்மந்தப்பட்டவங்க கிடையாது, பர்சனலாக அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் போய் வச்சு அவ்வளோ நேரம் கேட்குறாங்க அப்படின்னும் போது அப்போ ஏதோ ஒன்று இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க பார்க்கப்படுது. ஒரு வேளை எங்க எவிடன்ஸே எதுவுமே இல்லை, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இப்போ உதயா சுமதியோ இல்லை மற்றவங்களோ அவங்களாம் ரொம்ப குட் புக்ஸில் இருக்க ஒரு பர்சன், மற்ற சில யூடியூப் அஃபிஷியல்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய விஷயத்தை தானே அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தான் இந்த இடத்துல தோணுது. பட் இதில் வந்து இந்த குழந்தைகளை இன்வால்வ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே அது அப்படி ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிற விஷயம் இல்லையா? அதுதான் நான் உங்களுக்கு சொன்ன முதல்ல, அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என்ன வேகத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ இதெல்லாம் தாண்டி இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் இதுக்கு காரணமா? ஏன்னா அவங்க சொல்லும்போது இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து நியூடாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அதை பற்றி ஏதாவது நீங்கள் பார்த்தது உண்டா, அதாவது அனலைஸ் பண்ணது உண்டான்னு கேட்குறேன். அவங்க மேபி அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த ஆடியோஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அந்த ஆடியோஸோட ஒரு சாம்பிள் தான் நம்ம பார்த்துருப்போம். அதாவது 200 ஆடியோஸ் இருக்குது இந்த மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்க, ஃபோனை நான் பிடுங்கிட்டேன்னாங்க, அதோட அது அப்ரப்டாக நிற்கிது. ஃபோன் என்கிட்ட தான் இருக்கா, இல்லை நான் போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கேனா, இல்லை திரும்ப திவ்யா கலச்சி என்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டாங்களான்றது அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையே. ஒரு சினாரியோ இருக்குங்க, அதுக்குள்ளே நான் இன்வால்வ், இதெல்லாம் நான் பண்ணணும் போது ஏன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்படி அப்படியே துண்டு துண்டாக எல்லாமே கட் பண்ண மாதிரியே இருக்குது இந்த விஷயத்தில்.
ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரியே இல்லை. எல்லாத்தையும் கம்மா போட்டு நம்மள கேள்வி கேட்க வச்சு நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க யாரை அக்யூஸ் பண்றாங்களோ அவங்கள மட்டும் இல்லை, இப்போ இவங்களையுமே விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, உங்ககிட்ட என்னென்ன எவிடன்சஸ் இருக்கு, பிரைமா ஃபேஸஸ் கரெக்டாக இருக்கா, அவங்கள கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்கிறதுக்கு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்கள தான் நம்ம வச்சு பேக் எல்லாமே கேட்போம்ல, ஸ்டோரி கேட்போம்ல. கண்டிப்பாக உள்ள அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்றது குற்றம் சாட்டப்பட்டவர் மீது மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. யார் வந்துட்டு குற்றம் சாட்டுறாங்களோ அந்த பர்சனையும் கூப்பிட்டு வச்சு எதன் அடிப்படையில் இந்த குற்றங்களை நீங்கள் சுமத்துறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே கொண்டு வரப்படும் கண்டிப்பாக.